அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய் கிரகத்திலே தளபதி, தலைவர், கடவுள் என்ற 3 ஏலியன் நாடுகள் இருந்தது. தளபதி நாட்டை விஜய், நயன்தாரா ஆண்டு வந்தார்கள். அவர்களுக்கு சாய் பல்லவி என்ற ஒரு தங்கை இருந்தாள். அவர்கள் மூவரும் அந்நாட்டில் செல்வ செழிப்பாக இருந்தனர். தலைவர் நாட்டை ரஜினி, ஸ்ரீதேவி மற்றும் அவர்கள் மகன் தனுஷ் ஆண்டு வந்தனர்கள். கடவுள் நாட்டை கமல், தமன்னா மற்றும் அவர்கள் மகன் மகேஷ் ஆண்டு வந்தார்கள். விஜய் அவருடைய தங்கை சாய் பல்லவிக்கு ஒரு வீரமான ஆண்மகனை திருமணம் செய்ய முடிவு வைத்தார். அதற்காக அவர் 2 போட்டி வைத்தார். ஒன்று, ஒரு பெரிய சிவப்பு அரக்கனை அடக்க வேண்டும். 2, ஒரு பெரிய மாட்டினை அடக்க வேண்டும். யார் அதை அடக்குகிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக அறிவித்து வைத்திருந்தார். அதை அறிந்து பக்கத்து நாட்டு தனுஷும் மகேஷ் பாபுவும் அந்த போட்டியில் கலந்து கொண்டார்கள். மகேஷ் பாபு அந்த போட்டியில் வெற்றி பெற இயலவில்லை. ஆனால் தனுஷ் அவருடைய நாயின் உதவியின் மூலம் அந்த சிவப்பு அரக்கனுடன் சண்டையிட்டு அதை தோற்கடித்தார். அது கீழே விழுந்து மாய்ந்தது. 2வது போட்டி மாடு அறுக்கிறது. ஆனால் அது மிகவும் ஈஸியான காரியம் அல்ல. அதனால் தனுஷ், பிரபாஸ் ரஜினியின் உதவியால் ஏலியன் லிக்விட்டை வாங்கி குடித்து அந்த காளையை அடக்க முற்பட்டார். முதலில் முடியவில்லை. ஆனால் 2வது வாய்ப்பில் அவர் அந்த காளையை முற்றிலுமாக அடக்கினார். பிறகு சாய் பல்லவியை திருமணம் செய்து கொண்டார். அனைவரும் இப்பொழுது சந்தோஷத்தில் இருந்தார்கள். கமல் அவர்களுக்கு எதிரே போருக்கு சென்றார். ஆனால் அதில் விஜய், ரஜினி வென்றார்கள். பூமியிலிருந்து மனிதர்கள் 2128ஆம் ஆண்டு செவ்வாய்க்கு குடிவர முயன்றார்கள். ஆனால் அங்கு விஜய், கமல், ரஜினி மூவரும் இணைந்து அவர்களுக்கு எதிரே சண்டையிட்டு அவர் வெற்றி பெற்றார். கடைசியில் அனைவரும் வெற்றி பெற்று மிகவும் சந்தோஷத்தில் அனைவரும் இருந்தார்கள்.